வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 30 வியாழக்கிழமை ஆகஸ்ட் 13 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். IPS ஆக வலம் வந்தவர் பணி ஓய்வுக்கு பிறகு மாநகராட்சி பள்ளியில் அம்மாவாக ஆசிரிய பணியாற்றி வரும் சீமா அகர்வால். சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்த சமீபத்திய செய்தி. சீமா அகர்வால் IPS பணி ஓய்விற்கு பிறகு சென்னை மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து வருகிறார் என்பதுதான் அந்த செய்தி. அதற்காக பலரும் அவரை பாராட்டி வரும் நிலையில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் ஆகியோர் ஆகஸ்ட் 12 சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அறிமுகம் செய்து கொண்டு ஊடக செய்தி பற்றி பேசிய போது, திருமதி சீமா அகர்வால் IPS ஆக பணி செய்திருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு அம்மா, அது எனது இயல்பு. பணியின் போது கூட நான் அம்மாதான். பணி ஓய்வுக்கு பிறகு நேரம் இருக்கிறது. இந்த ஏழை எளிய மாணவர்கள் பலர் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதோடு சமூக பொறுப்புள்ள மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எனது நேரத்தை அதற்கு பயன்படுத்த முடிவு செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் முறையாக அனுமதி வாங்கி தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள உயர்நிலை பள்ளியில் 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளுக்கு கணிதம் மற்றும் ஆங்கிலம் தினமும் சென்று சொல்லித் தருவதாகவும், வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டும் இல்லாமல் அவர்களின் அறியாமையை போக்கி அவர்களுக்கு புரியும்படியாக எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பு இல்லாமல் தாயுள்ளத்தோடு அன்போடு சொல்லிக் கொடுத்து வருவதாக திருமதி சீமா அகர்வால் உரையாடலில் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு முத்துகிருஷ்ணன் அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரை மற்றும் மக்கள் அரசியல் புத்தகம் நினைவு பரிசாக வழங்கினார். வரும் காலத்தில் மிக இயல்பாக நல்லூர் வட்டத்தில் பயணிக்கலாம் என்று சீமா அகர்வால் IPS தெரிவித்ததாக கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சென்னையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி. சென்னையில் சீமா அகர்வால் IPS அவர்களை தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஃபின்கான்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கி தொலைத்தொடர்பு மற்றும் IT அண்ட் நெட்வொர்க்கிங் சம்பந்தமான துறைகளில் நிபுணத்துவத்துடன் தொழில் நடத்தி வரும் தியாகி அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை விவரித்தபோது தம்மையும் இப்பணியில் இணைத்துக் கொள்ள தமது ஆர்வத்தினை தெரிவித்தார். அதற்கு முன்னதாக அதே பகுதியில் காந்தி அமைதி அறக்கட்டளை செயலாளராக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் குழந்தைசாமி அவர்களை சந்தித்தனர். திரு குழந்தைசாமி அவர்கள் மாணவர்களுக்கு மிக சுவாரஸ்யமாக எளிய முறையில் காந்திய கருத்துக்களை கதையாக சொல்லுவதில் தனித்திறமை வாய்ந்தவர். அமைதி கல்வியை மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் எப்படி சொல்லித் தருவது என்ற பயிற்சியினை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு அளித்து சான்றிதழ் வழங்கியுள்ளார். இவரது சேவைக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வீடு வீடாக சென்று வெற்றிலை பாக்கு வைத்து கிராம சபைக்கு அழைப்பு. ஆகஸ்ட் 15 கிராம சபையை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றியம் கண்டிப்பேடு ஊராட்சி உள்ளிப்புதூர் கிராமத்தில் கிராம சபை நடைபெறுவதையொட்டி வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் மற்றும் அருள்குமார், செல்வநாயகம், முனியாண்டி, தில்ஷாத் அமுதா, விஜயன், ராணுவ வீரர் ஞானப்பால் ஆகியோர் ஆகஸ்ட் 12 இன்று காலை 6 மணி முதல் 150 வீடுகளுக்கு சென்று வெற்றிலை பாக்கு வைத்து கிராம சபையில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தனர். கிராம மக்களும் இதுவரை எங்களது வாழ்நாளில் யாரும் இதுபோன்று கிராம சபைக்கு அழைப்பு விடுத்ததில்லை. கல்யாணத்துக்கு கூட 2 பேர்கள் மட்டும்தான் வந்து அழைத்ததை பார்த்திருக்கிறோம். ஆனால் கிராம சபைக்கு இத்தனை பேர்கள் வந்து அன்போடு அழைத்திருக்கிறீர்கள் என்று ஊர் மக்கள் பலரும் பாராட்டியது கிராமத்தில் அனைவருடனும் நல்ல இணக்கமும் புதிய உறவையும் ஏற்படுத்தியதை உணர முடிந்ததாகவும், அத்துடன் மக்களிடையே பேசும்போது அப்பகுதியில் சிறுவர் பூங்கா, விளையாட்டு மைதானம் ஆகியவை தேவை என்பதும் தெரிய வந்துள்ளது மகிழ்ச்சி அளித்ததாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட குழு சந்திப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு
புதுக்கோட்டையில் மை பாரத் கேந்திரா முன்னாள் நேரு யுவகேந்திரா அலுவலகத்தில் ஆகஸ்ட் 6 புதன்கிழமையன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. நேரடி சந்திப்பு நிகழ்வை மாவட்ட பொறுப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் வழிநடத்தினார். மை பாரத் கேந்திராவின் முன்னாள் மாவட்ட மேலாளர் நமச்சிவாயம் அவர்கள், அவரது தொடர்பில் வந்த மை பாரத் கேந்திரா அலுவலர்கள் செல்வி கவின் பாரதி, லாவண்யா, சுரேஷ் மற்றும் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களது உணர்வுபூர்வ சமூக செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டனர். அதேபோல் புதுக்கோட்டை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மணிவண்ணன், இயற்கை வேளாண்மை மற்றும் சமூக குறுங்காடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் ஆசை தம்பி அவர்களும் சிவகங்கை கணபதியும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க விரும்பும் நேர்மையான வேட்பாளர்களுக்கான புதுக்கோட்டை மாவட்டத்தில் வைய தலைமைக்குள் முகாம் செப்டம்பர் முதல் வாரத்தில் நடத்துவது பற்றி ஆலோசித்த போது நமச்சிவாயம் அவர்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவதாக உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சியில் குப்பை வேளாண்மை விழிப்புணர்வு எல்லா வார்டுகளிலும் நடத்தப்படுவதற்கும், ஒரு வார்டில் முழுமையான குப்பை மேலாண்மையை முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்தி வழிகாட்ட மணிவண்ணன் அவர்கள் சுகாதார ஆய்வாளர் முன்வந்தார். இந்த சந்திப்பின் விளைவாக மாவட்ட அளவில் துறைகளுக்கு பொறுப்பெடுத்து கொண்டவர்கள் நமச்சிவாயம் கிராமக்களம், கவின் பாரதி இரத்த தானம், லாவண்யா லட்சிய பாராளுமன்றம், சுரேஷ் தகவல் அறியும் உரிமை சட்டம், சிவகுமார் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு, ஆசை தம்பி பசுமை தேசம், மணிவண்ணன் சுற்றுச்சூழல் ஆகியோர் பொறுப்பேற்று கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து வாராந்திர நேரடி சந்திப்பு வியாழந்தோறும் மாலை 5 முதல் 6 மணி வரை நடைபெற முடிவு செய்யப்பட்டதாக சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருப்பூர் மாவட்டத்தில் மேலும் 20 மாணிக்க மாணவர்கள் ஆகஸ்ட் 12 இன்று திருப்பூர் மாவட்டம் பாரப்பாளையம் அரசு நடுநிலை பள்ளியில் 20 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். இக்கலந்துரையாடலினை நல்லூர் வட்டம் இளைஞர் கள பொறுப்பாளர் பாபாஸ்ரீ வழி நடத்தியதாகவும், அமைப்பு சாரா தொழிலாளர் துறை திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் முனிரத்னம் உடன் கலந்து கொண்டார் என்று திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் இயற்கை மணிகண்டன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.